மாதம் முதல் உங்களை ஏந்தினேன் என்று சொல்லுகிறார். தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கி கொண்டு வருகிற ஏந்துகிற தேவன், தாங்குகிற தேவன். இந்த தேவன் முதல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு செவி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த சொல்கிறாரு, நான் தான் உன்னை ஏந்தினேன், உன்னை தாங்கினேன். எப்போ வரைக்கும் தாங்குவேன் அப்படின்னா, முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். அப்படி நான் உங்களை செய்து வந்தேன், இனிமேல் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை கர்த்தர் உண்டாக்கின தேவன். தாயின் கருவில் அந்த கருவை உண்டாக்கினவரே கர்த்தர் தான். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி சங்கீதக்காரர்கள் சொல்லுகிறார். அவர்கள் எலும்புகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது. அப்போ இந்த கருவை உண்டாக்கின தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் சொல்லுகிறார், நம்முடைய ஆயுள் நாட்கள் முழுவதுமாக, நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாக அவர் நம்மை ஏந்த வேண்டும், தாங்க வேண்டும், சுமக்க வேண்டும், தப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினபடினால அவர் நம்மை தாங்க வேண்டும் என்று நினைக்கிறார். யாருங்க? நம்முடைய தேவன் நம்மை உண்டாக்கினபடினால் அவருடைய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், தாங்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார், ஏந்த வேண்டும் என்று நினைக்கிறார், சுமக்கணும்னு நினைக்கிறார். யாராவது அப்படி செய்வாங்களா? எந்த அப்பாவும் தான் பெற்ற பிள்ளையை மாத்திரம் தான் எடுத்து என்ன செய்வாங்க, சுமப்பார்கள், அதுக்கு எல்லாமே செய்வார்கள். ஆனால் மற்ற பிள்ளைகளுக்கு அவங்க செய்வாங்களான்னா செய்யவே மாட்டார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு அவர்கள் ஏந்த முடியும், தாங்க முடியும், சுமக்க முடியும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும், அவங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பனால் நினைக்க முடியும். ஆனால் மற்றவர்கள் செய்வது அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரும் இந்த வேளையில் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினேம்மா, உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது நான் உன்னை ஏந்தினேன், உன்னை தாங்கினேன், உன்னை தாயின் கருவிலிருந்து வெளிப்பட பண்ணினேன். நான் எரேமியா தீர்க்கதரிசி குறித்து நான் கடந்த 1ஆம் தேதி நாங்கள் சொன்னோம். உன்னை என் தாயின் கருவில் என்ன செய்தேன், உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், அறிந்தேன், உன்னை என்ன செய்த ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் நான் உருவாக்கினேன். இப்படி எல்லா விதத்திலும் சொல்ல சங்கீதக்காரர் கூட சொல்லுகிறார், என் கருவை நம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரேன்னு சொல்கிறார். எப்போ கர்த்தர் இந்த கருவை உண்டாக்கினார், இது தாயின் கற்பத்தில் 10 மாதங்களும் சுமக்க வைக்க அதை தாங்கி கொண்டு இருந்தாராம். ஒரு தாய் சுமப்பதல்ல, என் ஆண்டவர் தாங்கி கொண்டு இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, உன் வயசு முழுவதும், உன் ஆயுசு நாட்கள் முழுவதுமே நான் உன்னை தாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி தாங்கணும்னு நினைக்கிற தேவனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை இந்த வேளையில் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாமா? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி. யாரெல்லாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் ஏன் அவங்க பயப்படாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு எப்பொழுதுமே செவி கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதனால தான் அந்த வசனத்தை நீதிமொழிகளில் சாலமன் இப்படியா எழுதுகிறாரு, ஹல்லேலூயா, மறுபடியும் வாசிங்கப்பா. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ, யாரா இருக்கட்டும், எவனோன்னு சொல்லிட்டார். அதில் நீங்கள் ஒருவரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டியது. நான் கர்த்தருக்கு செவி கொடுப்பேன், ஆனால் நான் விக்கிரமின்றி எந்த பிரச்சனையும் இல்லாதபடி நான் என்ன செய்வேன், வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பேன். எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் கர்த்தர் தமது காரியங்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, 2 வருஷத்துக்கு முன்பாக அமெரிக்காவில் ஒரு இடத்துல என்ன செய்து பயங்கரமான தீ விபத்து நடந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல நடந்த ஒரு இடத்துல ஒரு மனுஷன், அவர் வெளியே போயிருந்தாராம், அவர் வீட்டில் இல்லை, ஆனால் அவர் வீடு இருக்கிறது. அவர் ஜெபித்தாராம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எரிந்து போனார்கள். எத்தனையோ விதமான என்ன செய்தது, விளையாட்டு வீரர்களோட வீடுகள் அழிந்தது, எத்தனையோ அரசியல்வாதிகள் வீடு அழிந்தது. ஆனால் அவர் ஜெபித்தார். தூரத்திலிருந்து அவர் வெளியே போயிருக்கிறாரு, அங்கேருந்து ஜெபித்தார், எங்கள் பகுதியில் தீப்படி தெரிகிறது என்று சொல்லி.
ஆனால் அவங்க திரும்பி அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது சுற்றியுள்ள எல்லா இடமும் எரிஞ்சிருந்ததான், அவங்க வீடு எரியவே இல்லையா. யோசித்து பாருங்கள். கர்த்தர் ஒரு காரியமல்ல, 2 காரியமல்ல, அவருக்கு செவி கொடுக்கும் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாதிருப்பான். எந்த பிள்ளைகள் உண்மையாக கர்த்தருக்கு செவி கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் விக்கினமின்றி வாசம் பண்ணுவாங்க. ஆபத்துக்கு அவங்க எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 47:11 வாசிங்கப்பா. ஆகையால் அது எங்க இருந்து வருகிறது என்று சொல்லி நீ என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. விக்கினம் உன் மேல் வரும், நீ அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய். அதை நிவிர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன் மேல் வரும். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் தெல்லான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு உன்மேல் என்ன செய்யும், தீங்கு உன்மேல் வரும். அது எங்கே இருந்து உதிக்குதென்று நீ அறியாய். எங்கிருந்து பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி யாருக்குமே தெரியாதுங்க. எப்பொழுது எந்த இடத்துக்கு அழிவு வரும் என்று தெரியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க 2026 7 மாதங்களை முடிச்சிட்டோம், 8வது மாதத்தில் வந்துட்டோம், இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிறது, எத்தனையோ அழிவுகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நம்முடைய கண்களால். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் மீதியாக வைத்து கொண்டே இருக்கிறார். அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றா, கொஞ்சம் மீதியாக வச்சிருக்காரு, அவங்கள பார்த்து தான் சொல்றா, எனக்கு செவி கொடுங்க. அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால்கடிப்பு உன்மேல் வரும் என்று சொல்லுகிறான். அவ்வளோ சடுதியா எங்கிருந்து எப்போ வரும்னே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எரேமியா 7:26 வாசிக்கலாமா? எரேமியா 7:26. இல்லம்மா, ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் சாயாமலும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அதிக பொல்லாப்பு செய்தார்கள். பாருங்க, நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு விக்கிரமின்றி வாசம் பண்ணணும், என் பிள்ளைகள் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இஸ்ரவேலே, யாக்கோபே, ஜனங்களில் மீதியாக இருக்க ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்றாங்க, மீதியாய் கர்த்தர் வைத்திருக்க ஜனங்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்கவும் இல்லையா, அவருக்கு செவி கொடுக்கவும் செவி சாய்க்கவும் இல்லையா, கழுத்தை என்ன செய்றாங்க, கடினப்படுத்துகிறார்கள். எவ்வளோ வசனங்கள் வந்தாலும் சிலர் கேட்கவே மாட்டாங்க, கடினப்படுத்துவார்கள். நான் ஏன் போகணும், நான் ஏன் இதை செய்யணும், நான் ஏன் ஆராதிக்க வேண்டும், ஏன் நான் உபவாச ஜெபத்துக்கு போக வேண்டும், கடினப்படுத்துவார்கள். சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ அவங்களுக்காக நீ சொன்னாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்று சத்தியமாக அது அழிஞ்சு போகும். பாருங்க, ஏன் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் சபையாரை பார்த்து எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்றா. இந்த பூமி அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. நோவாவின் நாட்கள் என்ன நடந்ததோ மனுஷகுமார் நாட்களில் அது நடக்கும். லோத்தின் நாட்கள் என்ன நடந்ததோ மனுஷகுமார் நாட்களில் நடக்கும். அன்று பால் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறது. அது மாறி காலமாக இல்லாதபடி அதுக்காக நீங்கள் செபிங்கள் என்று சொல்லுகிறான். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கன்னா, விக்கினமின்றி நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமா, செவி கொடுக்க வேண்டும். எப்படி செவி கொடுக்க, சீக்கிரமா சடுதியில் எப்படி எங்கே இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரியாது. இப்போ ஒரு பெரிய மேக வெடிப்பு சென்னையில் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், சென்னையில் எந்தெந்த பக்கம் அடிச்சிட்டு போகும் யாராலையும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது.
எங்க யார் ஏதாவது தப்பிக்க முடியுமா அப்படி சொல்லி பார்த்தா தப்பிக்க முடியாது, சடுதியாய் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ விக்கினமின்றி வாசம் பண்ணுவ, ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருக்க வேண்டுமானால் உண்மையாக கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா, கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். சபைக்கெல்லாம் வர்றதெல்லாம் பெருசு இல்லைங்க, சபையில் வந்து சத்தியத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். லீதியால் தன் இருதயத்தை, லீதியாலின் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தாராம்? திறந்தாராம். உடனே அவர் ரட்சிக்கப்படுறான், அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. உடனே என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய பட்டணத்தில் என்ன செய்கிறாங்க? ஆலயத்தை கட்டுகிறாள். அவள் பெரிய ஒரு வியாபாரி, அவள் பயங்கரமாக வர்த்தகம் பண்ணுகிறவள். ஆனால் அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தா உடனே அவளால் எப்படியெல்லாம் கர்த்தருக்காக வாழ முடியுமோ அவள் வாழ தொடங்குறா, சர்ச்சை கட்டுறா, எல்லாம் செய்கிறா. இதுதாங்க மாற்றங்கள், செவி கொடுப்பது. ஒரு ஆற்றங்கரையில் பேசிக்கொண்டிருந்த பவுலுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய இருதயத்தை கத்த தந்த அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை, அவள் ரட்சிக்கப்படுது மாத்திரமல்ல, குடும்பம் ரட்சிக்கப்படுது, ஊழியத்தை தாங்குகிற மகளாய் மாறுகிறார். இன்னைக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீங்களும் நானும் கொஞ்சம் பேராக இந்த ஆலயத்துக்குள் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நாம் செவி கொடுப்போமானால் நாம் என்ன செய்ய? விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாய் இருப்போம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, நான் என்ன செய்த யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் கூட்டமே, இஸ்ரவேல் மீதியா இருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. நான் என்ன செய்தேன்? தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனதுதல் உங்களை ஏந்தினே, அந்த நாள் வரைக்கும் உங்களை தாங்கி வந்தேன், இன்னமும் நான் உங்களை தாங்குவேன், வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், நான் இன்னமும் உங்களை தாங்குவேன், சுமப்பேன். இன்னைக்கு ரெண்டு காரியம். ஒன்று, கர்த்தரை உண்டாக்கின தெய்வம் நம்மை சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஒன்று, மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் உண்டு பண்ணி வைத்த தெய்வங்களை அவர்கள் சுமக்கிறார்கள். என் ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை சுமக்க போறேன்ப்பா, நீ உனக்காக ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அதை சுமக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் கர்த்தர் செவி கொடுக்க சொல்றான். இந்த கடைசி நாட்களிலே, வரும் நாட்களிலே நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறான். யாரெல்லாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டார்களோ அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட தினத்தை அவர் நீதிமானாய் மாற்றுகிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட கூட்டமோ கர்த்தரை விட்டு விலகி போய் செவி சாயாதபடி தங்களுக்கு ஏற்ற போதர்களை உண்டாக்கி கொண்டு ஓடுகிற காலமாக இருக்குது என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்கினம்மா, நீ என்ன செய்ய, என்னை நம்பு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரத்துக்கு அடுத்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமா? நீ 24வது வசனத்து, சாரிப்பா ஒரு நிமிஷம், 5வது வசனத்தை வாசிங்கம்மா. யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள். பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து, கூலி பொருத்திக் கொள்கிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஜனங்கள் யாரை நம்பி போறாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விக்கிரகத்தை நம்பி கடந்து போறார்களாம். நமக்கு எத்தனையோ முறை தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன செய்தாங்க? தாகோனை ஆராதிக்கிறாங்க, பெலிஸ்தருடைய தேவனை ஆராதிக்கிறாங்க, எமோருடைய தேவனை ஆராதிக்க கடந்து போறார்கள் என்று சொல்லி. ஏன்? சாலமோனுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அவனோடு பேசி இருந்தோம், செய்திருந்தோம். அவருடைய வாழ்க்கையில பின் நாட்களிலே அந்நிய தேசத்து பெண்களை அவன் வாகம் பண்ணினபடியினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? எகிப்து தேசத்து எமோரியர், கானானியர்
இப்படி எல்லா தேசத்து பெண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணபடியினால அவன் முதிர் வயது வரும் பொழுது அவன் என்ன செய்தான், விக்கிரங்களை அவங்க சொல்றாங்க, உங்க தெய்வத்தை நீங்க வணங்குங்க, எங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி எங்க தெய்வத்தை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கும் மலைகளிலே தெய்வத்தை உண்டாக்குறான். அப்ப சொல்றாங்க, அதுக்கு பலியிட்டீங்களே, எங்களோடு வந்து நீங்க என்ன செய்யுங்க, பலியிடுங்க, எங்க மேல அன்பா இருந்தா என்ன செய்யுங்க, பலியிடுங்க சொல்றாங்க. அன்று வேண்டான்னு சொல்றாரு, கேட்கல. அவர்கள் பலியிட்டார்கள். கடைசியில என்ன நடக்கு, விசுவாச பட்டியலில் சாலமோனுடைய பெயர் இல்லாத போயிடுச்சு. பரலோக ராஜ்யத்தில் அவரெல்லாம் பார்க்கவே வாய்ப்பு இல்லாதபடி போய்விட்டது. இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தரை நம்பாதபடி, தன்னை சுமக்கிற தெய்வனை நம்பாதபடி விக்கிரங்களை நம்பி கடந்து போகிறார்கள் என்று சொல்லி தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, முந்தி 9ஆம் வசனம், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். விக்கிரங்களை ஆராதித்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தாரு, அழித்து போட்டார். நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை, நானே என்ன தேவன், எனக்கு சமமாய் யாருமே இருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2வது வசனத்தை படிங்கப்பா. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்டே சூரனே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்றேன், நான் உன்னை உண்டாக்குனேன், நான் உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை துணை நிற்கிறேன், நான் உன்னை தாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ எதை பார்த்தும் பயப்படாத, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, நான் தான் உருவாக்கினேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களை தாங்கணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவனாய், இவரை விட்டுட்டா இன்னொரு தேவனாய் தேட வேண்டும். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்தாங்க, இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுற இருதயம் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. இன்னைக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க எதை நம்பி கர்த்தரை விட்டு விலகி போறீங்க? நீ விக்கிரத்தை வாங்கல, ஆனா உன் சுயத்தை நம்புற, நீ மனுஷனை நம்புற. ஹல்லேலூயா. உன் தாளந்துகளை நம்புற, உன் படிப்பை நம்புற, எதை நம்பி கடந்து போய் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொல்ற, நான் உன்னை உருவாக்கினேன், கடைசி வரைக்கும் உன்னை நான் காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கேன்னு சொல்றார். 6வது வசனத்தை படிக்கலாமாப்பா? நான் முந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். அவர்தான் கர்த்தர். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்துல வேற தெய்வம் கிடையாது. அவர்தான் முந்தினவர், அவர்தான் பிந்தினவர். என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். யாரை நம்பி ஓடுகிறான்? 21வது வசனத்தை வாசிங்கப்பா. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் சொல்றார், நான் உன்னை தாங்குற ஏந்திரன் சொல்ற தேவன் தான் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்றாங்க. நாம் அவரை மறந்துட்டோமா? யோசித்து பாருங்கள். மீதியா இருக்க ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்க. நான் விக்கிரமின்றி இங்கே வாசம் பண்ணணும்னா அவர் சொல்றாரு, நான் தான் உன்னை சுமந்துட்டு வரேன், நான் உன்னை மறப்பதே இல்லை அப்படின்னு கர்த்தர் மறுபடியும் சொல்றார். 24வது வசனம், உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினோமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து, வானத்தை விரித்து, நானே பூமியை பரப்பினவர். பாருங்க, அவர் தான் இந்த வானத்தை உண்டாக்கினவர், இந்த பூமியை பரப்பினவர், உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். எத்தனை தடவை கர்த்தர் நிரூபித்து காட்டுறான், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேற தேவன் இந்த உலகத்துல இல்லவே இல்லை என்பதை கர்த்தர் தெளிவாய் காட்டுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவர் சுமக்கிற அந்த தேவனை விட்டுவிட்டு, தேவன் சுமக்கிறார், அவரை விட்டுட்டு இவங்க போய் உண்டாக்கி, அதுதான் என்னை உண்டாக்கினது என்று சொல்லி மனுஷன் சுமக்கிறத போய் தெய்வமாய் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. அது ஒரு காலம் ஒரு மனிதனையும் ரட்சிப்பதும் இல்லை, அது மீட்பதும் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்வதும் இல்லை, மறு உத்தரவு கொடுப்பதும் இல்லை. இதை தான் சங்கீதக்காரர் மறுபடியுமாக அவர் சொல்லுகிறார். 115வது சங்கீதத்தில் வாசிப்போமா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா?
அவர்களுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் மனுஷருடைய இருக்கிறது. கை வேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் அவைகள் பேசாது. வாயிருந்தும் பேசாது. அவைகளுக்கு அவைகள் கண்கள் கண்கள் இருந்தும் காணாது. அவைகளுக்கு அவைகள் காதுகள் இருந்தும் கேளாது. அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. அவைகள் மூக்கு இருந்தும் முகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அவைகள் கைகள் இருந்தும் தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. அவைகள் கால் இருந்தும் நடவாது. தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அவைகளைப் போலவே இருக்கு. அது ஒரு காலம் அது என்ன செய்யுது, அவருடைய விக்கிரங்கள்லாம் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கை வேலையுமா இருக்கிறது. அது வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் முகராது, கால்கள் இருந்தும் நடக்காது. அது மனுஷன் தான் தூக்கிட்டு சுமந்துட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலவளையில சொல்றாரு, நான் உன்னை சுமக்கிற தேவன். உன்னை எது வரைக்கும் சுமப்பா, உன் கடைசி வரைக்கும். இந்த தேவன் என்னைக்குள்ள சதா கால் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உன்னை நடத்தும். அவர் உனக்கு துணை நிற்கிற தேவன். அவர் உன்னை மறப்பதே இல்லை, அவர் உன்னை கைவிடுவதே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த தேவன் மேலே இன்னைக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை யாரெல்லாம் வைக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் விக்கனமின்றி வாசம் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவிலிருந்தும் கர்த்தர் பாதுகாப்பா. இன்னைக்கு இதை விட்டுட்டு கர்த்தர் மனுஷன் என்ன செய்கிறான்னு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி வேற காரியத்துக்கு கடந்து போவோம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாமாப்பா? சீக்கிரம் படிப்பா. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளைகளை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் முக்கியத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை. நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுகிற ஒரு காரியத்தை என்ன செய்கிறார் கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசியை காட்டுகிறார். ஆலயத்துக்கு நீ போப்பா, ஆலயத்தில் என்ன நடக்குது பார் அப்படின்னு சொல்றார். எங்க சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுகிறதை பார் என்று சொல்லுகிறார். என்ன பார்க்குறாரு, கர்த்தருக்கு அவங்க என்ன செய்தாங்களா, முதுகை காண்பித்தார்களா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் தாங்குகிற தேவன், ஏந்துகிற தேவனுக்கு எதை தான் காட்டி கொண்டிருக்கார்கள், முதுகை காட்டி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் முகத்தையோ வேற பக்கம் திருப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய மனது கர்த்தர் இவ்வளோ பெரிய தேவனை நாம் கர்த்தரை என்ன செய்த தெய்வமாய் கொண்டிருந்தாலும் அந்த தேவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு முகத்தை வேற புறமாய் என்ன செய்றாங்க, அவர்கள் திருப்பி கிழக்கு பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறார்களாம். அப்பா கர்த்தர் சொல்றாரு, மனுபுத்திரனே காண்கிறாயா, என்னத்தை பார்க்குறப்பா, பாருப்பா, என் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க என்ன செய்யுங்க, என்ன அவர்கள் அற்பமான காரியமா என்றாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு கோபம் முட்டுகிறார்கள், எனக்கு முதுக காட்டிட்டு சூரியனுக்கு நேரம் அவங்க முகத்தை காட்டி அதை நமஸ்கரித்து கொண்டிருக்காங்க. எனக்கு கோபம் வராதான்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எப்படி தான் தேடிட்டு இருக்காங்கன்னா, முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடலை, அதுக்கு பதிலாக முதுகை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கார்கள், தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல இன்னைக்கு சபைக்குள்ளும் கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்றாங்க, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கார்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கார்கள். கர்த்தருக்கு முதுகை காட்டிக்கொண்டு உன்னை சுமக்கிற தேவனுக்கு நீ முதுகை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு முதுகை காட்டுகிறார்கள், உண்மையாய் தேவனை ஆராதிப்பதில்லை, அந்த தேவனை பற்றி கொள்வதில்லை.
ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக அவர்கள் தேவனை கோபப்படுத்துறார். ஆண்டு உக்கிரத்தோடு வருவென்றார். எதுக்கு இந்த வித்தியாசத்தை காட்டுகிறான்னு சொல்றா, இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க ஜனங்களை மாத்திரதான் சபைக்கு கொண்டு வருகா. இந்த சபைக்கு வருகிற ஜனங்களும் அவர் யார் என்று அறிந்து கொண்டால்தான் கர்த்தர் உங்களை தாங்கி ஏந்தி சுமப்பார். அதை விட்டுட்டு நாம் ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருப்போமானால் கர்த்தருக்கு பிரியமில்லா சொன்னா, அவர் சொல்றாரு, என் கோபத்துக்கு யாராலையும் தப்புவிக்க முடியாதுப்பா. இன்னைக்கு அவருடைய கோபத்துக்கு முன்பாக எந்த அரசாங்கமும் யாரையும் எந்த ஜனங்களையும் பாதுகாக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் ஜனங்களை பாதுகாக்க முடியாது. யார் ஒருவர் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ, அவரே தேவன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறார்களோ, அவருக்கு முன்பாக அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் தாங்குகிற தேவர். எப்படி தாங்குகிறார்? உன் பாதம் கல்லில் இடராதபடி கர்த்தர் தாங்குவார். நீ முதுக காட்டி கொண்டிருக்கிறாய், நீ கர்த்தருடைய பிள்ளைதான், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம்தான். இன்னைக்கு அதிநேக வேளையில உன் சொந்த காரியங்களை நீ சார்ந்து கொண்டு வாழ்கிறாய். கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தரை ஆராதிப்பதில்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதில்லை. எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு நினைச்சா தந்திரமுள்ள பிள்ளைகள் என்ன செய்வாங்க? எக்ஸாமுக்கு முன்னாடி ஆலயத்தில் வருவாங்க, ஜெபிப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? ரிசல்ட்டுக்கு முன்னாடி அப்படியே கைகாலெலாம் நடுங்கும். அப்போ என்ன செய்வாங்க? எப்படியாவது ரிசல்ட்டில் நல்லபடியாக வரணும், பாஸ்டமா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து ஜெபிப்பாங்க. அதுக்கு மேலே ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு, நல்ல மதிப்பெண்ணுச்சு, நான் கர்த்தரையே தேட மாட்டேன். நீ என்னத்தை காட்டிகிட்டு இருக்க? உன் முகத்தையை கர்த்தர் காட்டுற? எவ்வளோ நன்றியாக இருக்க வேண்டிய நீ உன் முதுக காட்டிக்கிட்டு இருக்க, நல்லா தூங்கிட்டு இருக்க, கர்த்தரை ஆராதிக்க மனதில்லை, கர்த்தரை தேட மனதில்லை. எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு உனக்கு முழுமையாய் கர்த்தரை நம்ப முடியவில்லை, முதுகை காட்டி கொண்டிருக்கா. எப்படி கர்த்தர் உன்னை தாங்குவா? நீங்க தானே சொன்னீங்க. எப்படி தாங்க முடியும்? எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கா. ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவர்கள் முதுகை என்ன செய்தாங்க? கர்த்தருக்கு காட்டிட்டு முகத்தையோ சூரியனுக்கு நேராய் காட்டி சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ கனாந்திரத்தில் அவர்கள் எப்பொழுது கானான்லேருந்து புறப்பட பண்ணாரோ அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, எப்பா நீ உனக்காக விக்கிரத்தை உண்டாக்காத, அதை தேடாத, அது உனக்கு நன்மை செய்யாது அப்படி சொன்னார். அந்த தேவனை என்ன தேட முடியல. இன்னைக்கு சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த தேவனை தேட முடியவில்லை. பீழையா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று வந்தார். ஆனால் அந்த சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்றின தேவனை எனக்கு தேட முடியவில்லை. நீங்கள் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்த நம்மை கர்த்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்ய முடியல? இன்னைக்கு நம்பிக்கை வைக்க முடியாதபடி ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை, அவல நிலை, கடைசி வரைக்கும் உன்னை என்ன செய்வார்? தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாமா? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கலாமா? நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை. இப்பொழுது பாருங்கள், நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு யாராலையும் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. என் ஆண்டு என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிங்க. நானே அவர், நான் தான் தேவன்பா. அடுத்தது, என்னோட வேற தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். என் கைக்கு தப்பு வைப்பார் இல்லவே இல்லைங்க. நீ யாரை நம்பி போய் கொண்டிருக்கிறாய்? எதை நம்பி போய் கொண்டிருக்கிறாய்? அவர் அடைச்சா யாராலையும் திறக்க முடியாது, அவர் திறந்தா யாராலையும் மூட முடியாது. அவர் உனக்கு உதவி செய்யறது போல யாராலையும் உனக்கு உதவி செய்ய முடியாது.
தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறாராம். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியில் இன்னொன்று சொல்லுவார், எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. அது எவ்வளோ நல்ல வார்த்தை தெரியுங்களா? அவ்வளோ தேவன் நம்ம பார்த்துட்டு இருக்காரு. அந்த தேவனை எப்படி தேடுவதுன்னே தெரிலங்க. தேவைக்காய் தேடாதீங்க. ஏதோ ஆண்டவரே இன்னைக்கு ஏஞ்சிட்டேன், நான் வேலை போய்ட்டு வரைக்கும் என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, அப்படியெல்லாம் தேடாதீங்க. உண்மையாக கர்த்தரை தேடுங்க, உண்மையாய் கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் அவர் சொல்கிறார், நானே தேவன், வேறவரும் இல்லைப்பா. நான் உயிர்ப்பிக்க முடியும், என்னால் உயிர்ப்பிக்க முடியும், என்னால் கொல்ல முடியும், என்னால் காயப்படுத்த முடியும், எனக்கு அந்த காயத்தை சொஸ்தப்படுத்தவும் என்னால் முடியும். எனக்கு தப்பு வைக்கிற யாருமே கிடையாது. இன்னைக்கு அரசியல்வாதிகளும் தேச தலைவர்களும் அணுகுண்டை நம்பியிருக்காங்க. ஏற்கனவே போட்டதுக்கு தான் இப்போ வாட்டி வதைச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்க போட்டதில் அந்த அனல் தான் இன்றைக்கும் என்ன செய்ய தாக்கி கொண்டிருக்குது. இன்னும் அவன் நிறைய குண்டு வச்சுருக்கான். ஒன்று போட்டானே பூமியை அழிஞ்சு போயிடுமா. அவ்வளோ பெருசெல்லாம் தான். ஏன்? அவனுக்கு அழிவை அவனே உண்டாக்கிக்கிறான். மனுஷன் யாருங்க? தன் சுயபலத்தை நம்புகிறவன். கர்த்தரை நம்பலை, யாரும் கர்த்தரை நம்பலை. இன்னைக்கு கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டம் தான் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருக்காங்க. அந்த கூட்டமும் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடாதபடி. இன்னைக்கு பசுவும் பன்னியோட சேர்ந்தா என்ன செய்யுமா? என்ன தின்னுங்க? பீ தின்னும். பசு பன்னியோட சேர்ந்துருச்சு என்ன செய்யும்? நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனோடு ஒரு நல்ல தொடர்பு வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், நல்லா ஜெபிக்கலாம், நல்லா வேதத்தை வாசிக்கலாம், நல்லா என்ன செய்யணும், சபைக்கு இப்படி செய்யலாம், நான் இப்படியெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலான்னு சொல்லித்தரோம். அனலே இல்லாத குளிரே இல்லாத ஒரு விசுவாசியோட இன்னொரு விசுவாசி சேர்ந்து ஒரு அனல் உள்ள விசுவாசி சேர்ந்தால் இதுக்கும் 4 அளவுக்குள்ள விசுவாசம் குறைஞ்சி போயிடும். புரியுதுங்களா? நல்லா படிக்கிற பிள்ளைகளோட ஒரு பையன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சானா அவன் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறவன் தான் அந்த படிக்கிற பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பான். பின்னாடி சேரில் உட்காருங்க, அது ஹைட்டாக இருக்குன்னு உட்கார வைக்கலாம். ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறது எல்லாமே சேருக்கடியில் வச்சுட்டு என்ன செய்யும்? ஸ்நாக்ஸ் வச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கோம், மறைச்சி அதெல்லாம் தின்றது. ஹல்லேலூயா. ஆனால் முன்னாடி வரிசையில் உட்காந்து ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? டீச்சர் உதவிப்பாங்கல்ல. முன்னாடி வரிசையில் உட்காரதெல்லாம் நல்லா படிக்குங்க. பின்னாடி அதனால் எல்லாமே தண்டம்னு நினச்சிக்காதீங்க. பின்னாடி உட்காந்து நிறைய என்ன செய்கிறோம், சேரில் பேக்குக்குள்ளே வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வச்சு, அப்படி தான் நீங்களும் சாப்பிட்டீங்களா பாஸ்டர்மா அப்படி சொல்லி கேட்பாளுங்க. அவளுங்க பார்க்கறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. பாம்பின் கால் பாம்புக்கு தான் தெரியும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அவளுங்க பார்க்கறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. சரியா? ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி நம்மை நாமே நிதானி தெரிந்தா தெரியும். நம்மை தாங்குகிற தேவன், காயப்படுத்தினா கூட காயம் கட்டுகிற தேவனை இன்னைக்கு தேடுகிறோமா? அல்லது முதுகை காட்டி கொண்டு இருக்கிறோமா? யாரை தாங்குவா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்க பிள்ளைகள், அடைக்கலமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் தாங்க ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவார். மற்ற யாவருக்கும் என்ன செய்ய முடியாது? கர்த்தர் தர முடியாது என்பதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சில வசனங்களை சொல்லுகிறார் சங்கீதக்காரர் கூட, ஆண்டவரே நீர் என்னை தாங்கி நீர். ஆண்டவரை வாசிக்கலாமா? சங்கீதம் 22:9-10 வசனத்தை வாசிக்கலாமா? இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும். என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், தாயின் முளைப்பாலை நான் தாயின் முளைப்பால்களை உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். உம்மை என் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். அடுத்த வசனம், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். உமது சார்பில் நான் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை எப்படிதான் இருக்குது? இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தாங்குகிறவராய், ஏந்துகிறவராய், சுமக்கிறவராய், தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறை வயது வந்துட்டா நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை அலட்சியமா நினைப்பாங்க, அற்பமா நினைப்பாங்க. புரியுதுங்களா? நல்லா வாலிபம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வாங்க? மதிப்பார்கள். ஏன்? பணம் இருக்க வரைக்கும் கூட மதிப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு கால் தள்ளாடும் பொழுது நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நமக்கு இடம் எங்கே தெரியுமா? வெளியே வாசலில் ஒரு என்ன செய்யும்? தூக்கி போட்டுருவாங்க. நாம் தான் அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருந்தாலும் நம்ம இடம் எங்கே போயிடும்? நாம் கட்டின வீட்டில் ஒரு மூலையில் கூட வைக்க மாட்டாங்க. உன்னை வெளியே என்ன செய்த? பால்கனியில் இல்லை வெளியே வெராண்டாவில் உன்னை தூக்கி போட்டுருவாங்க. அம்மா இங்கே இரு, உனக்கு என்ன வேணுமா நான் கொடுக்குறேன். இதான் மனுஷோட காரியம்.
ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அந்த வயசு வரக்குள்ள கூட என்னையே நம்பியிருக்கப்படினால உன் முதிர் வயதுல கூட நீ என்ன செய்வின, பூரண வயதுல சமாதானத்தோடு. இன்னைக்கு வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். நமக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவன், நித்தமும் உன்னை நடத்துகிற தேவன். இவங்கெல்லாம் கர்த்தரையே பிடிச்சிட்டாங்க. தேவைக்காக கடவுளை தேடலை, உண்மையாகவே கர்த்தரை தேடினார்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தாங்க. சொல்றாரு, நான் அம்மாவுடைய வயிற்றுலேருந்து விழுந்த போதே உம்முடைய சார்பில் தான் விழுந்தேன், அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கக்குள்ளேயே உங்களை தான் நம்பினேன். இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை! இது வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காரு. என்னை கொன்று போட்டால் கூட என்னை உயிர்ப்பிக்க அவர் தான் வல்லவர், என்னை காயப்படுத்தலாம் காயங்கட்ட வல்லவர், மற்ற யாராலையும் முடியாது என்பதை கர்த்தரை உண்மையாய் நம்பி ஆராதிக்கிறார்கள். இன்னொரு வசந்த வாசிக்கலாமா? சங்கீதம் 71 6வது வசந்த வாசிங்கப்பா. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல், பாருங்க, உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த சங்கீதக்கார் சொல்றார், நான் கற்பத்தில் உற்பவித்த முதல் உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே ஆண்டவரே, உண்மையே நான் எப்பொழுதும் என்ன செய்வேன், துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. இதை தான் கர்த்தர் விரும்புகிறா, இதை தான் கர்த்தர் விரும்புகிறா. ஹல்லேலூயா. அதிலே 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 17 18 வாசிங்க. என் தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தி, இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்புகிற யாவருக்கும் ஒரு பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் வரைக்கும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் கைவிடீராக. அவர் சொல்றார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல. இப்போ மறுபடியும் சொல்றாரு, என் சிறு வயது முதல் நீங்க தான் எனக்கு போதித்து வந்தீங்க ஐயா, உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் நான் இந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் எதெல்லாம் செய்கிறாரோ அதை நான் மற்றவங்களுக்கு போய் சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியெல்லாம் நன்மை செய்தாரோ அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய சாட்சிகளை உங்களோடு வேலை செய்கிறவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றீங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க? யோசித்து பாருங்க. இந்த சங்கீதக்கார் சொல்றாரு, என் சிறு வயது முதல் நீர் என்னை போதிக்க, வேற யாரும் என்னை போதிக்கலைங்க. நிறைய பேருக்கு ஊழியக்காருடைய போதனையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்நியருடைய தேவையில்லாத போதனையெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க. எப்பயுமே தவறை ஏற்றுக்கொள்வாங்க, தவறான போதகத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் உண்மையான போதகத்தை ஏற்றுக்கொள்ள மனசே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ இந்து மனுஷர்கள் என்ன செய்ய, சாமியார்கள் வாரான், ஒரு நிர்வாண சாமியார் வாராங்கன்னு சொன்னா கூட அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவன் உபதேசிக்கிறானா போய் உட்கார்றாங்க, ஆணும் பெண்ணும் போய். அவன் இருக்கிறது நிர்வாணமா இருக்கிறான், ஆனால் அவன் வாயிலிருந்து வர்றதை கேட்கணும் போறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனோட வார்த்தையை கேட்க இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தை கேட்கிறோம், யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க என்னை போதிச்சு வந்தீங்க, நீங்க என் வாழ்க்கையில செய்த எல்லா அதிசயங்களையும் சொல்றேன். இப்ப தாவீது சவுலை பார்க்கும் பொழுது சொல்றாரு, அந்த கோலியாத்தெல்லாம் பெரிய ஆளு கிடையாது. யாரு? அவன் பெரிய ஆளு தான், அவன் பெரிய ராட்சத தான். ஆனா இந்த தாவீது சொல்றாரு, சின்ன பையன், வாலிப பிள்ளை, அவன் சொல்றான், இவங்கெல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் தான் பெரியவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவ தேவன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கேன், அந்த தேவனை அனுபவிச்சிருக்கேன். நான் ஆடு மேய்க்கும் பொழுது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கர்த்தருடைய வார்த்தை என்னோடு இருந்தது, கர்த்தர் என்னோடு இருந்தபடினால் அதை நான் மேற்கொண்டு அதை ஜெயித்தேன். அதே போல கூட இந்த கோலியாத்தை என்னால் ஜெயிக்க முடியும். அவனுக்குள்ள இருந்த காரியத்தை இதை யாரால நம்ப முடியல. ஆனா சவுலே நம்பல, அற்பமா நினைக்கிறான், சகோதரர்கள் தடுக்கிறாங்க. ஆனா அவனுக்குள்ள இருந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் வெளிப்படுத்த உதவி செய்தார். ஏன்னா என் ஆண்டவர் தப்புவிக்கிறவர், என் ஆண்டவர் தாங்குகிறவர், என் ஆண்டவர் விடுவிக்கிறவர், ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். இந்த தேவனை எந்த அளவுக்கு நம்ம ருசி பார்க்கிறோம்.
நீங்கள் ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் உண்மையாக முழங்கால் படிட்டு கதறுங்க. ஆண்டவரே, நான் அதை செய்துட்டேன், இதை பண்ணிட்டேன், இது உங்களுக்கு பிரியாமல்ல, ஆனால் இதிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட என்ன காரியமோ அதை உண்மையாக கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவர் இனி இதை செய்ய மாட்டேன், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். ஆண்டவரால் முடியாதே ஒன்றுமே இல்லை. ஏன்னா வானங்களை அவர் தான் விரிச்சார், இந்த பூமியை அவர் தான் பரப்பினார். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பின துதிங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் செய்ய வல்லமுள்ளது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய முடியல? காதை கொடுத்து அந்த தேவனுடைய வார்த்தையும் கேட்க முடியவில்லை, தன்னுடைய வாழ்க்கையிலும் அனுபவிக்க முடியலை. ஆனால் திரும்ப திரும்ப சொல்ல, நான் தாம்மா உன்னை தெரிந்து கொண்டு ஞானசாலாம் கொடுத்து இந்த சபைக்குள்ளே நாட்டி வச்சிருக்கேன், எனக்கு செவி கொடு, நீ எப்படி இருக்க வேண்டும், நீ எந்த பிரச்சனை இல்லாதபடி சுகமாய் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமானால், நான் தான் தேவன், என்னை மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தாங்குவேன், கடைசி வரைக்கும் நான் நடத்துவேன்னு சொல்கிறார். ஒருவேளை இந்த 7 மாதங்களையும் கர்த்தர் நம்ம எத்தனை குறை இருந்தாலும் கர்த்தர் ஒரு வேளை நம்ம நடத்தி வந்திருக்கலாம், நம்ம போஷித்திருக்கலாம். இந்த 8வது மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கேன்னா இந்த மாதம் எப்படி முடிய போகுது என்று தெரியாது. அதுக்குள்ளே எத்தனை சம்பவங்கள் இந்த பூமியில் நடக்கப் போகுது என்று தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் விக்கிரமின்றி பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவர் தான் தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை. அவர் உங்களை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுங்க. அப்படிப்பட்ட பாக்கியமுள்ள சந்ததியா ஜனமாய் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கும் நீங்கள் முதுக காட்டிட்டு நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால், கர்த்தருடைய நாளை திருடுவீர்கள் ஆனால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால், கர்த்தர் சொல்றாரு, என் கோபம் மேலே வந்துருப்பா. ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, என் கோபம் மேலே வரும். ஹல்லேலூயா. ஏசாயா 43:12 வசனத்தை வாசிக்கலாமா? ஆண்டு சொல்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து என்ன செய்ய விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் தான் ஞாபகம் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். நான் தான் அவருக்கு சாட்சியாக. ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு கர்த்தர் நன்மை செய்யுத நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் தானே தேவன், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தர் செய்யும் பொழுது தான் கர்த்தர் அதை என்ன செய்ய வேண்டும்? நாளுக்கு நாளுடைய அதிசயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். அவர் கர்த்தர் என்பதை நான் தெரியும், நான் சர்ச்சைக்கெல்லாம் போவேன், இயேசு தான் உண்மையான தேவன் எல்லாம் தெரியும், ஆனால் முழுமையான நம்பிக்கை இல்லை. எப்படி கர்த்தர் செய்வா? நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வாசிங்க. நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் நாட்கள் உண்டாகிறதுக்கு முன்பாக இருக்கிற தேவன். இந்த நாட்களையும் தேதியும் காலத்தையும் உண்டாக்கினவரே கர்த்தர். அதனால தான் சொல்றாரு, எப்பா உன் தேவை இவ்வளோதான், கொஞ்சம் தான், ஆனால் என்னுடைய வல்லம் எவ்வளோ பெருசு இருக்கு, உலகம் கொள்ளக்கூடாதது. நாள் உண்டாகிறதுக்கும் நான் தான் இருக்கிறேன்ப்பா, என் கைக்கு யாராலையும் தப்பு வைக்கிறவன் இல்லை, என்னை நான் செய்கிறத யாராலும் தடுக்க முடியுமா? நான் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஜப்பானில் இருக்க சீனாவில் இருக்கிறதான ஒரு பெரிய ஏரி எத்தனையோ கிராமங்களை அழித்து அவங்க தண்ணி மேலே அவ்வளோ வெறியா தாகமா ரொம்ப பிடிக்குமா, அதனால் எத்தனையோ கிராமங்களை அழித்து ஒரு பெரிய அணை கட்டியிருக்காங்க. அதனால் பூமியின் சுழற்சியே என்ன செய்தான், கம்மியாக சுற்றுது அப்படி சொல்கிறாங்க. அந்த அளவு தாங்க முடியலையா. இவ்வளோ சமுத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் பரவாயில்ல, இவன் கட்டி வச்சது தான். நான் யோசித்தேன், இவ்வளோ பூமியின் 3 பங்கு என்னதான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது, 1 பங்கு தான் நிலம் இருக்குது. ஆனால் அவங்க கட்டி வச்சிருக்க ஏரியுமில் அந்த இதனால பூமி சுழற்சி கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி நியாயம், இது என்னன்னு தெரியல. ஆனால் அவன் தந்திரமாய் கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் நினச்சார்னா அந்த ஒன்றை உடச்சி தள்ளினார்னா சீனான்றது ஒன்று இருக்காது, பக்கத்தில் நம்ம நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டுடும். புரியுதுங்களா? அவ்வளோ பெரியதான ஒரு ஏரியை வச்சுருக்காங்க.
ஆண்டு சொல்றாரு, நான் நினைச்சேன்னா அதை உடைப்பேன்டான்றார். ஏற்கனவே உடைச்சு விடுறாரு. என்ன, வானத்தின் மதகுகளை திறந்து அழிக்கிறாரு. என்ன தடுக்க முடியாது. இந்த தேவனை ஆராதிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் அந்த தேவனை எடை போட்டு வச்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் மதிக்கிறீங்க, எவ்வளவு தூரம் நம்புறீங்க என்பதை கர்த்தர் கேட்கிறார். அடுத்தது, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடித்து விடவும் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்த கர்த்தர், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திர வழியும் வழிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்குற சாதாரண தேவன் அல்ல. அவர் எங்கெல்லாம் உண்டாரா? சமுத்திரத்துல வழியையும் வழிய தண்ணீரிலே பாதைகளை உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் திரி அணைவது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை யோசிக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் போருங்க. போதும், எவ்வளவு தூரம் செய்கிற தேவன். அவரால் ஒண்டிதான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய முடியும். அது இப்பொழுதே தோன்ற செய்ய முடியும். அதை நீங்க அறிய முடியாது. வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வெள்ள ஆறுகளை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை உண்மையாய், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளதல்லவா? அவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். நான் தான் உன்னை உருவாக்குனேன். இவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கோம். அந்த தேவன் இன்னொன்று கூட சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு அவரை நம்புறீங்களோ அதை இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். வாசிக்கலாம். அதே ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 12:13. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். அல்லேலூயா. எவ்வளோ தேவன் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தார் பாருங்க. நான் உன்னை உருவாக்கினேன், கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்த முடியும், உன்னை என் மடியில வைத்து உன்னை பால் கொடுக்க முடியும், என்னை உன்னை தேற்ற முடியும், உன்னை ஆற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த தேவனை முழுமையா நம்புறங்க. அல்லேலூயா. ஏதோ நான் சபைக்கு வரேன் போறேன்லாம் இல்லை. அவர் கடைசி வரைக்கும் உன்னை தாங்குகிறார், ஏந்துகிறார். யாரை மாத்திரம் தான் தாங்குவார் ஏந்துவார் என்று சொன்னா, அவரை யார் உண்மையாய் நம்பி இருக்கிறார்களோ அவங்க பாதம் கூட கல்லில் இடராதபடி அவர்களை தாங்குவார், அவர்களை ஏந்துவார், அவர்களை சுமப்பார். அதனாலதான் பிசாசு என் ஆண்டவரை பார்த்து சொல்லுது, ஆண்டவரே நீர் தாழ குதி, தெய்வ தூதர்கள் தைகளை ஏந்திக் கொள்வார்கள் என்று வேதத்துல சொல்லியிருக்கதே சொல்றாரு. அல்லேலூயா. என் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தாங்குகிறவராய், ஏந்துகிறவராய், சுமக்கிறக்கா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நான் அல்லவா உன்னை கழுகு தன் செட்டைகள் மேல் வைத்து சுமந்து வருவதில்லை, இந்த என்ன செய்தேன் 40 வருஷ காலமாய் உன்னை சுமந்து வந்தேன்னு சொல்றார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அல்லது நீ பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் உன்னை கர்த்தர் தான் சுமந்து வருகிறார். மறந்து போகாதே, உன்னை சுமந்து வருகிறார். ஒரு சேத அணுகாதபடி, ஒருத்தர் உன்னை என்ன செய்யக்கூடாது, உன்னை மேற்கொள்ளாதபடி, உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தாங்கி வருகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், என்னை கர்த்தர் தாங்கி வருகிறார். அல்லேலூயா. என்ன ஒரே ஒரு காரியம்தான், அந்த என்னை எப்ப நான் தாயின் கருவிலிருந்து வெளிப்படுகிற நாள் என்னை வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்களோ, என்னை கர்த்தர் என்ன செய்யல, வெட்டி எடுக்க விடல. கர்த்தர் உயிரோட வச்சிருக்காங்க. 13 வயசுல வியாதி வந்து செத்துறோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 55 வயது வரைக்கும் உயிரோட வச்சிருக்காரு. என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எனக்கு வேணும், நீ செத்து போக கூடாது, என்னை உயிரோட வச்சிருக்காரு. என்னை தாங்குறாரு, ஏந்துறாரு, சுமக்கிறாரு, என்னை தப்புவிக்கிறாரு, என்னை வழி நடத்தி வர ஒவ்வொரு நாள் என்னை போஷிக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துகிற தெய்வம். இந்த மாதத்துல வந்திருக்க 7 மாதம் நடத்தி வந்துட்டாரு. 8வது மாதத்துல வந்திருக்க நீ
முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உனக்கு புதிய காரியங்களை கத்த செய்வா. நானே கத்த, என்னை அல்லாமல் ரட்சிக்கிற தேவன் இந்த உலகத்துல இல்லை. நம்பிக்கை எங்க இருக்கிறது? யார நம்பிட்டு இருக்க? யார நம்பிட்டு இருக்க? எகிப்தை நம்புறியா? பாபிலோனை நம்புறியா? மனுஷன் நம்பிக்கொண்டு இருக்கிறாயா? உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானால் உன் வாழ்க்கையில தகப்பனும் தாயும் கூட உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டான். எல்லா சூழ்நிலை கர்த்தர் உன்னோடு கூட தான் இருப்பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை சுமந்து ஏந்தி உன்னை தப்புப்பா. எது வரைக்கும்? நித்திய ஜீவன் வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகிற தேவன். அல்லேலூயா. புருஷன் நம்பாதே, உன் பிள்ளைகளை நம்பாதே, உன் தாய் தகப்பனை நம்பாதே, கர்த்தரை மாத்திரம் நம்பு. அவங்கெல்லாம் இந்த பூமியில கொடுத்த ஒரு பொக்கிஷம், அவ்வளவுதான். உனக்கு பொக்கிஷமா தாய் தகப்பனை அவங்களை அவமதிக்காதே. ஆனா உங்களுக்கு உனக்காக கர்த்தர் கொடுத்த தாய் தகப்பனை மதிக்க வேண்டும். ஆனா உன் நம்பிக்கை கர்த்தர் மேலதான் இருக்கணும். உன் பிள்ளைகள் நம்பாதே, அதை கடைசி வரை காப்பாத்தாது, அது உன்னை பார்க்காது. உங்க அப்பாவை நம்பிட்டு இருக்கியா? இல்லை. தாய் தந்தை அன்பொரு நாள் தனிந்தே போய்விடும். நல்ல புருஷனின் அன்பொரு நாள் மறைஞ்சு போயிடுங்க. இன்னைக்கு நேசிப்பான், ஆனா மறைஞ்சு போயிடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் பிரிந்து போய்விடும். பிள்ளைகளோட அன்பு எல்லாம் மாறிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குற, ஏந்திர, சுமக்கிற, உன்னை தப்பு வைக்கிற, இதுவரைக்கும் செய்து வந்த 7 மாசம், இது 8வது மாசத்துல இருந்து இந்த ஆண்டு பொழுது உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து உன்னை நிறை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும், உன் மரண பரியந்தம் நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்ப போறீங்க? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க போகுது. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா?